ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். ரேண்டமான டேஸில் எடுத்த வீடியோ தாங்க. முதல்ல ஒரு நாள் நாங்கள் பார்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த அன்னைக்கு வீட்டிலேருந்து பசங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போயிட்டு இருந்தோம். ரிக் அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். போகும்போது ரிக்கும் மரியனும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்த உடனே மரியன் தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன ரொம்ப விண்டியாக இருக்குது, இந்த டைமில் பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது, பசங்க அடங்கவே மாட்டேன்றாங்க, வெளியில் போயே ஆகணுங்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு. சரி போகிறதுக்கு முன்னாடி வந்து கார்டன் மட்டும் பார்த்துட்டு போகிறியா அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் ஒரு லாங் வீடியோ காமிக்கும்போது அவர் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த கார்டன் பெட்டை சுற்றி. அது வந்து அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு அன்னைக்கு. இன்றைக்கி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னாங்க. போய் பார்த்தா ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 நாளாகவே செம வேலை அவருக்கு. அந்த கிராவல்லாம் அந்த ட்ரக்கில் இருந்து கொண்டு வந்து அன்லோட் பண்ணுறது, அது இதுன்னு ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ வேலை நடக்குது போல இருக்குது அப்படின்ட்டு தான் நினச்சேன். வெளியிலேயே பார்க்க முடியல ரிக்கையும் சரி மரியனையும் சரி. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். சரி எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நிஜமாக நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த காய்கறிகளில் zucchini, பூசணிக்காய், கேரட்டு, கார்னு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமாக ஹெர்ப்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் ஒன்று பார்க்கும்போது அப்படியே நம்ம புதினா இலை மாதிரியே இருந்தது. புதினா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் மின்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த செடி பார்க்குறதுக்கு மின்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அது பேர் லெமன் பாம் அப்படின்னாங்க. லெமன் பாம் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். அது வந்து பார்க்குறக்கு அப்படியே புதினா இலை மாதிரியே இருக்குங்க. இப்போது மரியன் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட் அந்த கார்னரில் ரோஸ்மெரிக்கு பக்கத்தில் இருக்கும். அது வந்து பார்க்குறக்கு அப்படியே புதினா இலை தான், ஆனால் ஸ்மெல் பண்ணி பாரு உனக்கு லெமன் வாசம் வரும் அப்படின்ட்டு பறித்து கொடுத்தாங்க. ஸ்மெல் பண்ணால் உண்மையாகவே லெமன் வாசம் தான் வந்தது. அது லெமன் பாமா. இந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதில் நான் சொன்னேன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த சன்ஃப்ளவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ ஆமாம் நானும் மிஸ் பண்ணுறேன், அதனால தான் ஃபென்ஸை சுற்றி போட்டுக்கலான்னு அந்த பக்கம் முழிச்சு போட்டிருக்காங்க தெரியுதுங்களா, ஃபென்ஸுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் தான் நான் போட போகிறேன் சன்ஃப்ளவர்லாம். அந்த ஃபென்ஸுக்கு மேலே அது வளர்ந்து வர்றப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருந்திருப்பேன் போன வருஷம். அப்படியே சன்ஃப்ளவர் செம சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ளேயே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்லாம் வச்சுட்டோம், ஊருக்கு போகிறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படின்னு ரிக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ரிக்கு வந்து எங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு உள்ளே போய் வெளியில் இந்த சாசி கொலாச்சி எல்லாம் கூப்பிட்டுட்டு பின்பக்கமாக வந்தார். நான் இங்கே மரியன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அவர் கவனிக்கல. வந்தோன்னே மறுபடியும் ஒரு தடவை கேட்டார், நீ மரியன் கிட்ட என்ன சொன்னியோ அதை திரும்பி என்கிட்ட சொல்லு, எப்படி இருக்குன்னு நீ சொல்லு, நான் கேட்கணும் அப்படின்னாரு. நல்லா இருக்கு நிஜமாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எது பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அதோ அவர் தொட்டு காமிச்சிட்டு இருந்தார், அதோ இந்த கல் போட்டிருக்கீங்கல்ல இதுதான் அவளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. அதுக்கு ரிக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சிரிச்சார். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்க லைனில் எல்லா வீட்லேயுமே இந்த லான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைங்க. கரெக்டாக அது வர்றதே இல்லை. எங்கள் வீடு எல்லாமே நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற ஏரியாவில் அதிகமாக வெயில் படவே படாது. இப்போ வீட்டுக்கு சைடில் போய் ஒரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா, பேக்யார்டுக்கு வர்ற மாதிரி, அங்கெல்லாம் சுத்தமாகவே புல் வர்றதே இல்லை. கம்ப்ளீட்டாக அப்படியே ட்ரை ஆயிருச்சு. ரிக் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் வீடு கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இதோ அங்கே தெரியுது பாருங்கள் சென்டரில், அது பார்க்குறக்கு புதினா மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஆனால் அதுக்கு பேர் லெமன் பாம். அந்த சைடு பாத்வேயில் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரிக் அதில் ஃபுல்லாக கான்க்ரீட் மாதிரி போட்டு டோரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டாரு சைடில். எங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணணுன்னா கொஞ்சம் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். இந்த மாதிரி கல் போட்டுக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதனால நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கல் போய் வாங்குறது தான், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவர்கிட்ட. ஏதாவது ஒரு வருஷம் பட்ஜெட்டை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி எதுலையாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இல்லையா. ரிக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் லேபர் காஸ்ட்டோடு சேர்த்து எனக்கு $1200 வந்துச்சு அப்படின்னாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்கங்கிறனால இந்த வேலையெல்லாம் ரொம்ப எஃபர்ட் போடணும். பார்க்குறக்கு சின்ன வேலை மாதிரி தெரியுங்க. அந்த வீடு ப்ரொடெக்டிங் ஷீட் எல்லாம் போட்டு அது மேலே தான் அந்த கல் போடுவாங்க.
அந்த வுட்டன் ஸ்லாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கார்டன் பெட்டை சுற்றி உட்கார்ற மாதிரி போட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த முல்ச்சை சுற்றி போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் பண்ணது. மற்றபடி அந்த புல்லை எடுத்துட்டு அந்த கல் போடுறதுக்கான எல்லா வேலையும் நான் ஹையர் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 1200 ஆச்சு, நீ வேணால் சொல்லு, நான் வந்து கான்டாக்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, இப்போதைக்கு அந்த வேலையை நம்ம எடுக்க வேண்டாம், ஊருக்கு போகிறோமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பின்னாடி பேக் யார்டில் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, அது நான் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரேப்ஸு. இந்த வருஷம் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த செடியை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அது வைக்கலான்ட்டு போஸ்ட்போன் ஆகி இந்த வருஷம் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னாங்க. அதில் நான் என்ன கலரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரிக் இருந்துட்டு ஹூ நோஸ் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு. என்ன ஹூ நோஸுங்கிறீங்க, உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் வாங்கியிருப்பீங்கள்ல, அதில் ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி வச்சு கொடுப்பாங்க அந்த செடியில், அதில் இருந்திருக்குமே அப்படின்னேன். நீ வேற எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தாத அவளுக்கு, அது காணாமல் போச்சு எங்கேயோ அப்படின்னாரு. எனக்கு செம்ம சிரிப்பு. இந்த வயசில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு அது வந்து நல்லாயிருக்கும் நிஜமாவே பார்க்குறதுக்கு. கப்பலுக்குள்ளே இந்த மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேலி கிண்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் என்ன பியூட்டினா, அது அந்த லிமிட்டோடையே நின்றுரும், அதை தாண்டி சண்டை அப்படிங்கிறதுக்குள்ளே போகாது. நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே போகாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்க்குறக்கு நிஜமாவே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அப்படி தான் ரிக்கும் மரியனும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கிளிப்புக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு ரிக்கு கிட்ட நான் கேட்டு, அவர் நீ வேற ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொன்னார் இல்லையா, என் வீட்டுக்காரர்கிட்ட கேமராவை கொடுத்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆன் பண்ணாமல் கேமரா ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. நாங்கள் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே ஃபோனை கொடுங்க, ஸ்டோரேஜ்கின்னு போயிட போகுது, நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன். அந்த கிளிப்பிங்கையே காணோம். எங்கங்க நாங்கள் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தோமே, அதை காணுமே அப்படிங்கிறேன். சாரிப்பா, நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ரிக்கு சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, இப்படித்தான் வந்துட்டு பச்சை பிள்ளையா நீ இருப்பியா, என்ன சொல்லி சமாளிக்கணும்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அதெல்லாம் அப்போதைக்கப்போ உண்மையை சொல்லக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லியிருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லுவா, வாங்க ரீஷூட் பண்ணலான்னு கூப்பிடுவாள்ல, ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாருங்க. அதுக்கு நான் சொன்னேன், ரீஷூட் பண்ணுறதுக்கே இல்லை, நம்ம பேசினது வந்துட்டு கொஞ்சம் கேண்டிடாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. இப்போ என்ன திரும்பவும் நீ அதே கேள்வியை கேளு, என்ன கிரேப்ஸுன்னு கேளு, நான் வேணால் சொல்கிறேன் அதே பதில் அப்படின்னாரு. இல்லை திரும்ப பண்ணுறப்ப அது கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அந்த கேண்டிட் மொமெண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு. ஓ அப்படியா, இதில் இத்தனை விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஆரஞ்சு கலர், இந்த ஃபேண்டா கலர் ரோஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு வா சூப்பர் கலர் அப்படின்னு சொல்லி மரியன் கிட்ட சொன்னேன்னா, ஆமாம் இந்த ரோஸ் நீ எப்போ வச்ச, இங்கே ரோஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. மரியன் ஒரு முறைச்சாங்க, ஓடிட்டார். நாங்கள் அந்த ரோஸ் செடிக்கு கல் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிற கல்லெல்லாம் ஃபென்ஸுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், எப்படியுமே அங்கே புல் வரமாட்டேங்குது அப்படின்னு. அவருக்கும் அதே பிரச்சனை இருந்ததுங்கிறனால அவரும் அதே மாதிரி கல் போட்டுட்டாரு. இப்போதைக்கு கார்டன் பெட்டில் செடி பெருசாக இருந்திருக்காது, ஏன்னா இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி விதை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது பெருசானதுக்கப்புறமா இன்னொரு தடவை நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏன்னா அவங்களுக்குமே அது ரொம்ப ஆசை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த லெமன் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, நான் பேர் கூட வந்துட்டு கீழே பின்டு கமெண்ட்டில் வேணால் கொடுக்குறேன். அது பார்க்குறதுக்கு அப்படியே புதினா மாதிரியே இருக்கும். அது ஒரு மின்ட் ஃபேமிலி வெரைட்டி தான். அவங்க வந்து எதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து சில சமயம் தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், டெய்லியும் கிடையாது, எப்போயாவது தூக்கம் வராமல் இருக்கிறப்ப அதை டீ மாதிரி போட்டு நான் குடிப்பேன் அந்த இலையை. அதுக்கப்புறம் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலுமே இந்த லெமன் பாம் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த லெமன் பாமை பற்றி நான் அன்றைக்கி தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அன்னைக்கு டாலர் ட்ரீ போயிட்டு இந்தியன் ஸ்டோர் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு கிளம்புனோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, பேசாமல் இங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குல்ல, நம்ம சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னாரு. இது வந்து பபாய் ஸ்மார்ட் இந்தியன் ஸ்டோர் தான், ஆனால் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டதில்லை. ரெஸ்டாரண்ட்டுனா என்னங்க, சும்மா பக்கத்துலேயே ஒரு டைனிங் மாதிரி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு சில இந்தியன் ஸ்டோர்ஸில் சாட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், ஒரு சில இந்தியன் ஸ்டோர்ஸில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, டிவி ஓடிக்கிட்டு இருந்ததுனால பசங்களுக்கு போர் அடிக்கலை. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பசங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், நீ ஏதாவது வாங்கணுன்னா போய் வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் கடைசியாக சாப்பிட்டுட்டு போய் பில் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் போனேன் காய்கறி செக்ஷனுக்கு. அங்கே தான் இந்த பலாப்பழத்தை பார்த்தேன்.
$1.49ங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸில் எவ்வளோ வருது அங்கே அப்படின்னு. ஒரு குவார்ட்டர் வந்துட்டு $1.49. பெரிய பழமாகவும் ஒன்று இருந்தது. அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டப்போ உள்ளே கூட இன்னும் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு அந்த டவுட் இருந்தது. ஏன்னா எனக்கு வெளியிலேருந்து பார்த்தா அது பழுத்திருக்கா பழுக்கலையானே தெரியாதுங்க. அது குவார்ட்டராக கட் பண்ணியிருக்கிறதாவது நமக்கு தெரியுது. இது எப்படி இருக்கும்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தான் நான் வாங்கலை. குவார்ட்டர்ஸாக இருக்கிறதே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணதும் வந்துருச்சு. பன்னீர் தோசை போட்டிருந்தேன். இது வந்துட்டு பேபிகார்ன் சில்லி, அந்த பக்கம் இருக்கிறது சிக்கன் 65. சிக்கன் 65 தான் சொன்னோம். ஆனால் அது ஒரு மாதிரி மசாலாலாம் பெரட்டி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்ததுங்க. பசங்க ஒரு 4 வா சாப்பிட்டுட்டு ஐயோ போதும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கும் தெரியலை ஃபஸ்ட்டு 4 வா சாப்பிட்றப்ப. மைல்டுன்னு தான் சொன்னோம், ஆனால் கொஞ்சம் காரமாக போயிடுச்சு. என் வீட்டுக்கார் சொன்னார், மைல்டுக்கும் கீழே ஏதாவது ஒன்று இருந்தால் அது சொல்லியிருக்கணுமோ அப்படின்னாரு. எங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் லெவலே மைல்டு தாங்க அப்படின்னேன். எனக்கு வந்து இந்த பன்னீர் மசாலா தோசைலாம் ரொம்ப பிடிக்குங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அது சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினப்பேன். அப்படி ஆசைப்பட்டு தான் அதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து கடலை சட்னி அது இருக்குது இல்லைங்களா, நான் தக்காளி சட்னின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து அந்த இஞ்சி ஊறுகாய் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. சப்பாத்தி ஒன்று ஆர்டர் பண்ணோன்னா 3 பீஸ் வருது. பன்னீர் லபாப்டார், இது வந்து பன்னீரை துருவி போட்டிருப்பாங்க அந்த லபாப்டார் கிரேவி. அதனால அது ஒன்று போட்டிருந்தோம். நார்மல் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை அன்னைக்கு. சரி பசங்க இது சாப்பிட்டுக்குவாங்க, நான் வந்துட்டு பன்னீர் மசாலா தோசை வந்து நம்ம சாப்பிட போகிறோன்ட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் கடைசியில் அந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது அப்படிங்கிறனால பசங்களுக்கு இந்த பன்னீர் தோசையை கொடுத்துட்டேன். ஏன்னா அதில் சுத்தமாக காரமே இல்லாமல் தான் இருந்தது. ஆளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு சப்பாத்தியை அந்த ஸ்டார்டர்ஸோடு வச்சு சாப்பிட்டோம். அன்னைக்கெல்லாம் சரியான ஓட்டம். டாலர் ட்ரீலையும் ஓடிக்கிட்டே தான் இருந்தான். இந்தியன் ஸ்டோர்லேயும் ஏதோ கருப்பு கலரில் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு அதை தாண்டி குதிக்க சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்க அப்படின்னு அங்கே பில் போடுற அந்த சிஸ்டரே வந்து பார்த்துட்டு டயர்டே ஆகாது போலையே இவனுக்கு அப்படின்னாங்க. எங்களுக்கு தான் டயர்டாயிருச்சு. இவனுங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து காரை விட்டு இறங்கடா அப்படிங்கிறேன். அம்மா ஐ எம் ஸோ டயர்ட், என்னால் இறங்கவே முடியல அப்படிங்கிறாங்க. போய் பேசாமல் படுத்து தூங்க, அதான் சாப்பிட்டாச்சுல்ல அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் பிரிஸ்க் ஆகிட்டார். தூங்க சொல்லிட்டா போதும், எங்களுக்கு பிரிஸ்க்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒரு ரெசிபி பார்த்துடலாம். பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா, அது 2 இருந்தது. சரி அடுத்த நாள் வந்து துவையல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்கின் இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் எடுத்துக்கலாம். மொத்தமாக எல்லா ஸ்கின்னையும் எடுத்துடாதீங்க. அதை வந்து கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காயாக தனித்தனியாக கட் பண்ணி ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் எப்போவுமே பீர்க்கங்காயில். அதில் இல்லாமல் இருந்ததுனா தான் அந்த மொத்த ரெசிபியுமே நல்லா வரும். ஏதாவது ஒரு காயில் அப்படி கசப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னாலும் வீணாக போயிடும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் துவையலுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது பாதி வறுபடும் போதே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகிரட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்ல காரமான மிளகாங்கிறனால 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. திரும்ப அதே பேனில் எண்ணெயெல்லாம் விடலை, இருக்கிற எண்ணெயிலேயே 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, பத்தலைனா கூட அரைக்கிறப்ப டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் லைட்டாக ஒரு காரம் இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு கொடுக்க போகிறோங்கிறனால தேங்காய் பூ கடைசியாக எப்போவுமே சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி துவையல்ல. உங்களுக்கு அந்த தேங்காய் பூ வேண்டான்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா முதல்ல மிக்சர் ஜாரில் இருக்கிற பருப்பை 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். சொரக்காய் துவையல் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுவுமே. இந்த சொரக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வேளை செய்யாமல் விட்டுட்டோம், வாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் துவையலாக செஞ்சுருவேன். அதுலேயும் சூடான சாதமாக இருக்கணும். அதில் நெய் போட்டு இந்த மாதிரி துவையலை பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப லேசி டேஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, தனித்தனியாக காய்கறி அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரே துவையெல்லாம் இந்த மாதிரி வச்சுருவேன். தொட்டுட்டு சாப்பிட்றது கூட எங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது, நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம். அதனால எனக்கு இது ஈஸி துவையல் செய்கிறது. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். சிந்து விஜய், அவங்களுக்கு ஏப்ரல் 12 அன்னைக்கு பர்த்டே. மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
அவங்களுக்கு மட்டும் இல்லை, பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே ஒரு லைக் கொடுக்க கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.